திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலிருந்து திருக்கீழ்வேளூர், நேற்று நான் பார்த்தது திருச்சிக்கல், இன்று திருக்கீழ்வேளூரை சிந்திக்க இருக்கிறோம். இங்கே வேள் என்றால் முருகப்பெருமான் என்று பொருள். இங்கே முருகப்பெருமான் வழிபட்ட காரணத்தினாலே இதுக்கு வேளூர் கீழ்வேளூர் என்று பெயர் வந்தது. காவிரி தென்கரை தலங்களிலே 84வது திருத்தலம் இந்த திருத்தலம். கீழ்வேளூர், அதாவது திருவாரூர் நாகைக்கு இடையே இந்த கீழ்வேளூர் என்ற தொடர் வண்டி நிலையம் அமைந்திருக்கிறது. எனவே அடியார் பெருமக்களாகிய அனைவரும் சென்னையிலிருந்து வருகின்ற பொழுது மயிலாடுதுறை திருவாரூர் வழியாக வேளாங்கண்ணி காரைக்கால் செல்லுகின்ற அந்த தொடர்வண்டியிலே சென்றால் கீழ்வேளூர் என்னும் தொடர்வண்டி நிலையத்திலே இறங்கலாம். அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது இந்த கீழ்வேளூர் என்ற ஊர். திருவாரூரிலிருந்து நாகை செல்லும் பேருந்து வழியிலும் செல்லலாம். நிறைய நகர பேருந்துகளும் உள்ளன. சுவாமி பெயர் கேடிலி அப்பர். திருக்கோயிலிலே கோளிலியப்பர், இங்கே கேடிலியப்பர். இந்த பெயர் இந்த ஊர் திருத்தாண்டகத்திலே எடுத்தாளப்பட்டுள்ளது. இறைவியாருடைய திருப்பெயர் வனமுலை நாயகி. இந்த திருப்பெயரை ஞானசம்பந்த பெருந்தகையார் இவ்வூர் 2ஆம் திருப்பாட்டிலே வாருலாவிய வனமுலை அவளொடு என்று எடுத்து ஆண்டிருக்கிறார். தீர்த்தம் சரவண பொய்கை. வேள் வழிபட்ட முருகன் வழிபட்டதல்லவா சரவண பொய்கை. முருகவேள் பூசித்து பேறு பெற்ற பதி என்று மீண்டும் உரைக்கிறேன். அவருடைய பூசை தடையில்லாமல் நிகழ வேண்டும். அவருடைய செய்யக்கூடிய தவத்துக்கு கெடுதி உண்டாகக்கூடாது. அதற்காக இறைவியார் துர்க்கையினுடைய அம்சமாக காவல் பூண்டிருந்தார். யார் தெரியுமா? அஞ்சுவட்டத்தம்மன் என்று பெயர். அஞ்சுவட்டத்தம்மன் கீவலூரில் இறங்கி வடக்கு கோபுர வாசல் வழியாக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கிருந்தே அஞ்சுவட்டத்தம்மனை தரிசிக்கலாம். அவருடைய திருக்கோயில் முதல் பிரகாரத்திலே வடபக்கத்திலே அமைந்திருக்கிறது. இந்த தலத்தை பற்றி ஒரு சேத்திர கோவை பிள்ளைத்தமிழ். மண்டு பேரொழியன கேடிலியை அர்ச்சித்த வள்ளி நாயகன் வருகவே. வள்ளி நாயகனே முதுகு பிரிவானே வருகே. மாகாளி காத்த, மாகாளி தான் இங்கே அஞ்சுவட்டத்தம்மன். மாகாளி காத்த கீழ்வேளூரில் மாதவம் வளர்த்த வேலவன் வருகவே. குபேரனுக்கு என்று தனியே ஒரு கோயில் இருக்கு. இந்த குபேரனும் இங்கு பூசித்து பேறு பெற்றிருக்கிற சம்பந்தர் பதிகம் 1, அப்பர் பதிகம் 1 ஆகிய 2 பதிகங்கள் உள்ளன. இந்த திருக்கோயிலை
பெருந்திருக்கோயில் என்று வருகிறார். நன்னிலத்து பெருங்கோயில் நைந்தவனேன்னு சுந்தரர் பாடுவார். பெருங்கோயில் நீ இங்கே பெருந்திருக்கோயில் என்று ஞானசம்பந்த பெருந்தகையார் கூறியுள்ளார். எனவே கோயில் இறைவனார் இறைவியார் திருப்பெயர்கள் இவையெல்லாம் தேவாரத்திலே போற்றப்பட்ட ஒரு சிறப்புடையதாக அமைந்திருக்கிறது. மிக அற்புதம் அற்புதம் அற்புதம். நாகை காரோணத்தை வழிபட்டு வரும் காழிவேந்தர் கீழ்வேலூர் விமலரையும் தரிசித்து பாடியது. சிக்கல் பார்த்தார், உடனே கீழ்வேலூர் வரார். இதில் 3வது பாடல் பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பதிகம் 105. வெண்ணிலாவு மிகு விரிசடை அறவோடு வெள்ளருக்கு அலர் மத்தம் பண்ணிலாவிய பாடலோடு ஆடலர் பயில் உரு கீழ்வேலூர் பெண்ணிலாவிய பாகனை பெருந்திரு கோயில் எம்பெருமானை உள்நிலாவி நின்று உள்கிய சிந்தையார் உலகினில் உள்ளாரே என்று சொன்னார். உலகினில் உள்ளார்னு எந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் இந்த உலகம் இருக்கிறார், சிவலோகத்தில் இருப்பவர்கள் தான் என்பதை சொல்லுகிறார். வெள்ளிய நிலவை தரும் பிறை, வெண்ணிலா வெள்ளிய நிலவை தருகின்ற பிறையை அணிந்த விரிசடையின் அரவு, அரவு என்றால் இங்கே பாம்பு என்று பொருள். பாம்பை சூடியிருக்கிறார். வெள்ளருக்கு இருக்க மலரை சூடியிருக்கிறார். ஊமத்தை மலரை சூடியிருக்கிறார். இவைகளையெல்லாம் அணிந்து அங்கே கீழ்வேலூரில் நிகழ்ச்சியை சொல்றாரு. இசைப்பாடல்களையும் பாடியும் ஆடியும் மகிழ்வுறுவார்களாம். பாடுவார்கள், ஆடுவார்கள். அப்படி மகிழக்கூடிய மக்கள் நிறைந்த ஊர் தான் எது? கீழ்வேலூர். கீழ்வேலூர் கீழ்வேலூர் அந்த கீழ்வேலூர் பெருந்திருக்கோயிலிலே விளங்கும் பெண்ணொரு பாகன் மாதொரு பாகன் சொல்றான். அது உள்கும் பயிற்சி உடையவர்கள் உலகினில் நிலை பெற்றிருப்பார்கள் என்று பாடுகிறார். கீழ்வேலூரிலே பெருந்திருக்கோயிலிலே எழுந்தருள் இருக்கிற அம்மையப்பரை உள்கும் பயிற்சி உடையார் எந்த உலகில் இருந்தாலும் சரி அவர்கள் சிவலோகத்தில் இருப்பவரே ஆவர்ணர். நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம், நான் வேறு எந்த தெய்வத்தையும் நினைக்க மாட்டேன் என்கிறார் மணிவாசக பெருந்தகையார் 8ஆம் திருமுறையில். உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே பாடி விண்ணப்பிப்போம். வெண்ணிலாவு மிகு விரிசடை அறவோடு வெள்ளருக்கு அலறு மத்தம் பல்லிலாவிய பாடலோடு ஆடலர் பயிலுரு கீழேலூர் பெண்ணிலாவிய பாகனை பெருந்திருக்கோயில் எம்பெருமானை உள்நிலாவி நின்று உள்கிய சிந்தையர் உலகினில் உள்ளாரே. எனவே அடியோர் பெருமக்களாகிய அனைவரும் கீழ்வேலூர் வாருங்கள். கீழ்வேலூரிலே ஒரு அருமையான ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி இருக்கிறது. அதை தவிர 5 வட்டத்து அம்மன் உயர்நிலைப்பள்ளி என்று அந்த துர்க்கையம்மனுடைய அம்சமுடைய இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயரில் இருக்கிறது. ஆண்டுதோறும் அங்கே திருத்தேர் நடக்கும். நல்ல அருமையான ஊர். அது நீங்களும் இங்கே வேலூர்னா புள்ளிருக்கு வேலூர்னு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பேர். இங்கேக்கு வேலூர் முருகபெருமான் வழிபட்டது. அப்படிப்பட்ட அருமையான திருத்தலத்தை கண்டு மகிழ வாருங்கள் வாருங்கள் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்டரசே போற்றி, சீரார் பெருந்திரு ஐக்காரா போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.